லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மம்மி, மித்ரமா, வாங்க வாங்க. சரி, நம்ம சாப்பிட போலாமா? வாங்க. வாடா. சரி, நீங்க போய் விளையாடுங்க. வா விக்ரம், போலாம். தானே என்ன புடி. பாத்து. தானே என்ன புடி. ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மேடம். விக்ரமோட ப்ராக்ரஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஹாப்பி தானே? முன்ன விட பையன் இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான். மேடம், விக்ரம் கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை கொடுத்துட்டீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு சப்மிட் பண்ணிட்டானே. உங்க ஹஸ்பண்ட் தான் சைன் பண்ணிருந்தாரு, நீங்க பாக்கலையா? ஹஸ்பண்டா? நான் கூட விக்ரம் கிட்ட கேட்டேன், என்னடா எப்பவும் மம்மி தானே ப்ராக்ரஸ்ல சைன் பண்ணி கொடுப்பாங்க, இப்ப டாடி பண்ணிருக்காரேன்னு கேட்டேன். ஆமா, அப்பா வந்திருக்காருன்னு சொன்னா. இவ்வளவு நாள் உங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்தாரா? எந்த கண்ட்ரில இருந்தாரு? கல்ஃபா, சிங்கப்பூரா? அது ரெண்டுலயுமே இல்ல, வேற. ஓகே ஓகே. விக்ரம், என்ன மம்மி? இங்க வா. மிஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்களா? சொல்லுடா. மிஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை கொடுத்தாங்களா? அதான் மம்மி, எனக்கும் தெரியலன்னு சொன்னேனே. என்கிட்டயே போய் சொல்றியா? இப்பதான் மிஸ் சொன்னாங்க நீ சைன் வாங்கி கொடுத்துட்டேன்னு. ஏண்டா இப்படி போய் பேசுற? யாரா சைன் பண்ணி கொடுத்தா? சொல்றா, யார்கிட்ட சைன் வாங்கின? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. வினய் அங்கிள் தான் மம்மி சைன் பண்ணி கொடுத்தாங்க. என்னடா? ஏண்டா? மித்ரமா, அவனை அடிக்காதீங்க மித்ரமா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டே போய் சொல்லுவ? உனக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சா? வீட்ல கேட்கும் போது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கலன்னு போய் சொன்ன. இப்ப மறுபடியும் கேக்குறேன், திரும்ப அதே போய் சொல்றியா? அப்படின்னா நீ என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கல்ல? உன்னை யார் இப்படி எல்லாம் தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள வீட்ல போய் வச்சுக்கிறேன். என்ன மித்ரா, என்னாச்சு? என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏன் மறுபடியும் ஏதாவது பண்ணி என் நிம்மதியை கெடுக்குறீங்க? உங்களை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் காலம் போற நிம்மதி இல்லாம இருக்கணுமா? இப்ப என்னாச்சு? ஏன் நீ இப்பெல்லாம் பேசுற?
நான் என்ன பண்ணேன்? நிறுத்துங்க. நீங்க யாரு என் பையனுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க. என்ன மித்ரா, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சைன் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க சைன் பண்ணுவீங்க? உங்களை நம்புனல்ல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாரு? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாரு? என் பையனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மித்ரா, நான் அவனுக்கு அப்பா மித்ரா. மண்ணாங்கட்டி. அவன் என் வயித்துல இருந்தப்போ கலைக்க சொன்னவர் தானே நீங்க. இப்ப என்ன புதுசா அப்பான்னு வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து என் பையனை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு போராடினேன்னு எனக்கு தான் தெரியும். அப்பாவா? அப்பா மித்ரா, அது அப்போ புரிஞ்சிக்காம தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மித்ரா. நான் அதுக்கான தண்டனை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் மித்ரா. இப்போ மறுபடியும் ஏன் அதையே பேசி என்ன காயப்படுத்துற? தப்பு பண்ண உங்களுக்கே இவ்ளோ வலிக்குதே. எந்த தப்பும் பண்ணாம நான் ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அது எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இதெல்லாம் பழைய கதை. நான் உங்களை கடைசியா வார்ன் பண்றேன். இனிமே தேவையில்லாம உரிமை கொண்டாடிக்கிட்டு அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். மித்ரா, சத்தியமான உரிமை கொண்டாடணும்லாம் நினைக்கல மித்ரா. விக்ரம் தான் ஆசையா. அவன் சின்ன பையன், 1000 ஆசைப்படுவான். உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? சாரி மித்ரா, சாரி, என் தப்பு தான். நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். உங்க சாரி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. என் பையனுக்கு வெறும் அம்மா மட்டும்தான், அது நான் மட்டும்தான். நீங்க அவனுக்கு யாரோ எவரோ தான். இனிமே அவன் கிட்ட பேசுறது பழகுறதுன்னு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லிட்டேன். மாளவிகா சொன்ன ஐடியா தான் கரெக்ட். சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலில் விழறது சரின்னு சொல்ற மாதிரி நம்ம யார் மேல சந்தேகமா இருக்கோமோ, நமக்கு யார் இடைஞ்சலா வந்துருவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்டயே போய் எனக்கும் வினைக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த இடைஞ்சலாவும் இருக்க மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட வேண்டியதுதான். நம்ம சந்தேகத்தோட அவநம்பிக்கை இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னா இது ஒண்ணுதான் சரியான வழி. கேக்குறேன் மித்ராக்கா. சொல்லு தேனு. டீ காஃபி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் என்ன தேனு? ஒரு உதவி வேணும், செய்வீங்களா? கண்டிப்பா செய்யறேன். என்ன உதவி வேணும்? இல்ல, இப்ப நீங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏதோ வில்லங்கமா கேட்க போறான்னு மட்டும் நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பதில் சொல்லுவோம். அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நீ கேக்குற உதவியை பொறுத்து இருக்கு தேனு. என்னால செய்ய முடியாதுன்னா உடனே செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவேன். இதெல்லாம் உங்களால செய்ய முடிஞ்ச உதவிதான்க்கா. அப்போ கண்டிப்பா செய்யறேன் தேனு. என்ன உதவின்னு சொல்லு. அக்கா, அது வந்து அக்கா, உங்க தேனு,
ஸ்கூல்ல இருந்து மிஸ் தான் கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஹலோ. சொல்லுங்க மேடம். விக்ரம் மதர் தானே பேசுறீங்க? விக்ரம் மதர் தான் பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. ஏன் மேடம், என்னாச்சு? உங்க பையன் விக்ரம் ஒரு மாதிரி கிடினஸா இருக்கான். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? காலையில ஸ்கூலுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க பாத்துறாம நேர்ல கொஞ்சம் வாங்கல. சரிங்க மேடம். தேனு, விக்ரம்க்கு உடம்பு சரியில்லையா, உடனே ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. நான் போயிட்டு வந்து அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். மித்ரா, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்புற நீ? அம்மா, விக்ரம்க்கு உடம்பு சரியில்லையாமா. ஸ்கூல்ல இருந்து மேடம் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்கம்மா. ஏம்மா, என்னாச்சு? தெரியலம்மா, ஏதோ மயக்கம் போட்டான்னு சொல்றாங்க. சரி சரி, நீ பத்திரமா போ. விக்ரம்க்கு ஒண்ணும் ஆகாது. சரிங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ கடவுளே, விக்ரம்க்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுப்பா. மித்ரா, ஒரு நிமிஷம். சாவியை கொடு. ஒன்னும் தேவையில்ல. சாவியை கொடுன்னு சொல்றேன்ல. நான் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இங்க பாரு மித்ரா, என் வேலையை காரு விட்டுறதான். நீ சாவியை கொடு, நான் போய் விக்ரம கூட்டு வரேன். வேண்டாம், நானே போய்க்கிறேன். மித்ரா, அதத்தாம்மா நானும் சொல்ல வந்தேன். வினய் சொல்றதாம்மா சரி. நீ வீட்லயே இரு. வினய் போய் கூட்டிட்டு வரட்டும். நீ வேற டென்ஷன்ல இருக்கேம்மா. பதட்டத்துல நீ அங்க போய் ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போதுமா? இல்லம்மா, அது வினய், நீ வண்டி எடுப்பா. சரிம்மா, சாவி கொடுங்க. பாட்டி, விக்ரம்க்கு உடம்பு சரியில்லைன்னு மித்ராக்கா பாவம் அவங்க அவ்வளோ டென்ஷனா இருக்காங்க. பெத்தவங்க போய் விக்ரம் முகத்தை பார்த்தாதான் அவங்க 2 பேருக்குமே ஆறுதலா இருக்கும். நீங்க எதுக்கு இப்ப அவங்கள தடுக்கிறீங்க? சூப்பர்மேன், புள்ளையோட அருமை பெத்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? நீங்க ஒன்னும் போக வேண்டாம், அவங்களே போய் கூட்டிட்டு வரட்டும். தேன்னு சொல்றதும் சரிதான்ப்பா. மித்ராவே போயிட்டு வரட்டும். நீ போயிட்டு வாம்மா. சரிங்கம்மா. உள்ள போலாமா? போலாம். விக்ரம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நைட் என் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தான். விக்ரம், ஐயோ என்னாச்சுடா? ஏன்டா இப்படி படுத்திருக்க? உடம்புலாம் நடுங்குது. விக்ரம், பயப்படாத விக்ரம், உனக்கு ஒண்ணும் இல்ல. மம்மி வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். மேடம், என்ன மேடம் நடந்துச்சு? லஞ்ச்ல கூட நல்லா தானே இருந்தான். ஆமா மேம், லஞ்சுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னு தெரியல. சட்டுன்னு ஷிவரிங் வர ஆரம்பிச்சிருச்சு. உடம்பெல்லாம் மழையில நனைஞ்ச மாதிரி துடிக்குது. நெத்தியில கை வச்சு பார்த்தா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நடுக்க மட்டும் குறையவே இல்ல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சவ எங்கேயோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லனா திடீர்னு இந்த அளவு நடுக்கலாம் வராது. அதுவும் ஷிவரிங்கும் சேர்ந்து இருக்குதுன்னா ஷியோரா எதையோ நினைச்சு இல்ல எதையோ பார்த்து பயந்துருக்கான் அவன். ஐயோ ஆமா, சாரி விக்ரம். மம்மி தப்பு பண்ணிட்டேன். உன்னை அடிச்சிருக்கவே கூடாது. சாரி விக்ரம், சாரி. மம்மி அடிச்சிட்டேன்னு பயந்துட்டியா? செல்லம் சாரிடா. ஐயோ, மம்மி ஏதோ எமோஷனல்ல அடிச்சிட்டேன். இதுக்கு போய் பயந்துட்டியடா. விக்ரம் ப்ளீஸ்டா, இனிமே மம்மி உன் மேல கையே வைக்க மாட்டேன். இல்ல, விரல் கூட படாது. மம்மிக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்கா? ப்ளீஸ்டா. சாரி விக்ரம், சாரி. டைம் ஆயிட்டே இருக்கு. லேட் பண்ணாம சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க.
ஃபீவர் எதுவும் வந்துடுச்சுன்னா அப்புறம் மேஜரா கொண்டு போய் விட்டுடும். லேட் பண்ணாம கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம், வா. தானியா, அந்த பேக்லாம் எடுத்துட்டு வா. நீங்க போங்க. வா போலாம். மித்ரா ஸ்கூலுக்கு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. போன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறா. ஆமா நீ டீ போட்டு கொடுக்க நேரமாச்சேன்னு நான் அவளை காணோன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ இன்னும் வரல பாருங்க. அத்தை, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? பாவம் மித்ரா, விக்ரம் உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காங்க. இந்த நேரத்துல போய் டீ காஃபின்னு பேசிட்டு இருக்கீங்க. அறிவில்ல? அம்மா, அவங்க கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. நீங்க பதட்டப்படாதீங்க, அவங்க வந்துருவாங்க. விக்ரம்க்கு ஒன்னும் ஆகாது. தெரியலையப்பா, தனியா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையப்பா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வினய் தம்பிய கூட கூட்டிகிட்டு போன்னு. வர வர இந்த வீட்டுல என் பேச்சு யாருமே கேட்கறது இல்ல. பாட்டி, சும்மா வினய் வினய்னே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவர் ஒன்னும் நம்ம வீட்டு டிரைவர் இல்ல. அவர் எதுக்கு மித்ராக்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட போனோம்? தேனு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு நேரம் நல்லா பேசுற, இப்ப என்னடாலும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. மாமா, தேனு, ஒரு பிரச்சனைனா வீட்டுல யாரு இருக்காங்களோ அவங்களதான் அனுப்புவாங்க. நான் வீட்டுல இருந்தா நான் போயிருப்பேன். வினய் வீட்டுல இருந்தாரு, அதனால அம்மா அவரை அனுப்பிச்சிருக்காங்க. நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? போ. இருக்கு மாமா. என் சூப்பர்மேனை யாரும் வேலை சொல்ல கூடாது. இவ ஒருத்தி சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருப்போம், பைத்தியம் மாதிரி. விக்ரம், பாத்து வா. மித்ரா, குழந்தைக்கு என்னாச்சுமா? விக்ரம், உனக்கு இப்போ ஓகேவா? ஓகே தான் கார்த்திக் சார். மித்ரா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போல. இவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இவன் எதையோ பார்த்துட்டு பயந்த மாதிரி இருந்தானா, ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருந்திருக்கான். அதான் தர்கா கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வந்தேன். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமா, ஒன்னும் பிரச்சனைலாம் இல்ல. ஓகேவா? இல்ல டாக்டர் இங்க வர சொல்லுவா? அடேங்கப்பா, விட்டா ஆஸ்பத்திரியே அனுமார் மாதிரி தூக்கிட்டு வரட்டான்னு கேப்பார் போலயே மாப்பிள்ள. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கான், நான் பாத்துக்கிறேன். விக்ரம், ஓகேவா? மித்ரா, நீ விக்ரம ரூமுக்கு கூட்டிட்டு போ. நான் தானியாவை பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. வா தானே. விக்ரம், வாமா. தானியா குட்டி, லீவ் போட்டேன்னு வருத்தமா இருக்கா? குடிக்க ஏதாவது கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க நீ, நான் சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன திட்டதான் செய்வீங்க. ஆனா எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறதுனால நான் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கங்க. இத பாருங்க, நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. என்ன சரியில்லை? பின்ன என்ன மாப்பிள்ள, ஒரு வேலைக்காரியோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு என்ன ஆளாளுக்கு இப்படி பதறீங்க? இங்க பாருங்க, யார் யார எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அத்தை, யார எங்க வைக்கணும்னு நாங்க யோசிச்சிருந்தா முதல்ல நீங்க தான் இந்த வீட்டுல இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஏதோ கடைசி காலத்துல கஷ்டப்படுறீங்களேன்னு மித்ரா சொன்னதுனாலதான் அம்மா கிட்ட கேட்டு உங்களை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கோம். இங்க இருந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமான்னு இருங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கார்த்திக், இவளை நம்ம இன்னைக்கு நேத்தா பாத்துக்கிட்டு இருக்கோம். அவ எப்போ பண்ற வேலை தானே. நீ போப்பா, நீ வாமா. ஆமா, ஹலோ, சொல்லு மாலு. என்ன தேனு, மித்ரா அக்கா கிட்ட சத்தியம் கேட்டியா? பண்ணாங்களா இல்ல அது இதுன்னு சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இல்லடி, கரெக்டா அவங்க கிட்ட சத்தியம் வாங்க போற நேரத்துல விக்ரம்க்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போன் வந்த உடனே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சூழ்நிலை இப்ப சரியில்லை. ஆனா சரியான நேரத்துல அவங்க கிட்ட நான் சத்தியம் வாங்கியே தேர்வேன். என்ன மோடி, எப்படியாவது அவங்க கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு வழிய பாரு. அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அவ்வளவுதான் தேனு சொல்லுவேன். கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. சரிடி.
விக்ரம்க்கு இப்படி ஆனதுக்கு இவர் ஏன் இப்படி தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு?